கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இந்த வாட்டி எடப்பாடி கூனி குறுகி அப்படி இல்லாம பண்ணல. தைரியமா உட்காந்து நேர் பேசலாம். பாத்துல ரெண்டுல ஒன்று இது முடிச்சாவணி இது இனிமே இந்த சாப்டர் தொடரக்கூடாது. அமித்ஷாவே ஆடி போயிட்டாங்க. இன்னும் இந்த மனுஷன் இப்படிலாம் பேசுறாரு, இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுறாரு. கூட இருந்தாலும் ஆடி போயிட்டாங்க. பாஜக ஒரு ரோல் கொடுன்னு சொல்றீங்க, அதையும் நாங்கள் ஒத்துக்கிறோம். அது என்னங்கிறது ஜெயிச்ச அப்புறம் உட்காந்து பேசுவோம். இப்பவே எடுத்த உடனே முடிவு பண்ணி பேச வேணாம். அதுக்கு எடப்பாடி சொன்னாரா, ஒரு கேள்வி கேட்டாராம், பாஜகவில் இந்த மாதிரி நடந்ததுன்னா ஒருத்தர் கட்சியை தலைமையை துரோகம் பண்ணிட்டு வெளில போனான்னா நீங்கள் எடுத்துப்பீங்களா? இவங்களால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. செங்கோட்டையன் வந்து அவர் மற்ற தான் ஜெயிக்க முடியும். 50 பேர் ஜெயிக்க வச்சு காட்ட முடியாது. அதே கொங்குப்பேட்டில் SP வேலுமணியால் 30 பேர் ஜெயிக்க வைக்க முடியும். சேலத்து நாமக்கல்லில் வந்து தங்கமணியால் ஜெயிக்க வைக்க முடியும். அந்த மாதிரி தலைவர் போனால் தான் நீங்கள் பயப்படணும். அதனால் தயவு செய்து எங்கள் கட்சி அந்த தலைவர் உங்களுக்கு என்ன வேணும் அந்த சீட் நாங்கள் ஜெயிக்க வச்சு காட்டுறோம். 60 நான் அமித்ஷா 60 தர முடியாதுங்க. 30-35 மேலே கிட்ட பேசிக்கிட்டு 40 வரும் போல இருக்கு. 40 பேர் 35 பேரால் போய் ஜெயிக்க வச்சு காட்டுறோம். அமித்ஷா சென்னைக்கு வரும்போதெல்லாம் ஊழல் ஆட்சியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவன் கேட்குறான், கட்சிக்காரன் என்னத்த பண்ணுறேன், ஊழல் ஆட்சியை ஒழிக்கிறான சொல்லிட்டு போட்டார். இவ்வளோதானே கதை கந்தலாக போச்சா? சும்மா வாய் உதாரணம் விட்றீங்களா? இல்லை நீங்கள் விஜய் கட்சியில் போகிறதா கேள்விப்பட்டோம் அப்படின்னாரு அமித்ஷா. அவர் சொன்ன எடப்பாடி சொன்னாலும் நான் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். முகத்தில் கர்ச்சிப்பு வச்சு மூடிக்கிட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வெளியில் வந்த எடப்பாடி பழனிசாமி தேவர் திருமகனாருக்கு நான் பாரத ரத்னா விருது வழங்க தான் பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் நடந்துச்சு அந்த சூழ்நிலை சொல்லுங்கள் சார். நான் டெல்லி பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருந்தேன். ஏன் கட்சி வச்சு மூஞ்சி மூடுறாரு, கூட தொழிலதிபர் மூஞ்சி மூடுறாங்கன்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, யார் எடப்பாடி திருட்டுத்தனமாக வந்திருந்தாருன்னா கட்சி மூட்டு போனோம். எல்லா மீடியாவும் பார்த்தார். அடுத்த நாள் எல்லா மீடியா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சார். அமித்ஷா பார்க்க போகிறது உலகத்துக்கே தெரியும். ஸோ கட்சியை வச்சு மூஞ்ச மூடணும்னு அவசியம் இல்லை. அவர் கட்சியை பயன்படுத்தியிருக்கலாம். சில பேர் முகத்தை துடைப்பாங்க. வைகோக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த துண்டை சரி பண்ணிகிட்டே இருப்பார். எவ்ரி 5 மினிட்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அது மாதிரி கட்சியை துடைச்சிருக்கலாம். கர்ச்சீஃபை மூடனா எடப்பாடி இல்லைன்ற ஆகிடுமா அது? ஏன்னா அவ்வளோ சின்ன உருவமாக அவர் கர்ச்சீஃபில் மறையக்கூடிய உருவமாக இருந்தால் அன்றைக்கி சொல்கிற மாதிரி ஜி பூம்பா அப்படின்னு கர்ச்சீஃப் வச்சு மறைச்சிடலாம். நீங்கள் என்ன கர்ச்சீஃப் போட்டால் கூட அவர் தான் எடப்பாடி எல்லாருக்கும் தெரியுமே. ஸோ கர்ச்சீஃப் வந்து ஒரு வேடிக்கைக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது சீரியஸாக அது வந்து மறைஞ்சு போகிறார், ஒளிஞ்சு போகிறார்ன்ற தேவையில்லை. ஏன்னா எடப்பாடி அமித்ஷா பார்க்க போகிறது உலகத்துக்கே தெரியும், எல்லா மீடியாவுக்கும் தெரியும். டெல்லியில் போய் எல்லா மீடியா பத்திரிகையாளனுக்கும், தமிழ் பத்திரிகையாளர் அத்தனை பேர், நார்த் இந்தியன் பத்திரிகையாளனுக்கு தெரியும். அதனால் அந்த ஒரு முகத்தை மறைச்சின்னு போனாருன்னு ஒத்துக்க நான் தயாராக இல்லை. மேபி யூஸ் பண்ணிருக்கலாம் கட்சியை, அது நமக்கு தெரியாது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது, எதுக்கு இவர் டெல்லிக்கு போனார் அமித்ஷா பார்க்க? அதுதான் முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியை விட்டு எல்லாரும் வந்து கட்சி போயிட்டு என்ன சொன்னாங்க வெளியில் பத்திரிகையில் என்ன வந்தப்பட்டது? திமுகவுக்கு நெருக்கடி அதிகமாக கொடுங்கள் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எடப்பாடி டெல்லிக்கு போனார், அமித்ஷா பார்த்தார் அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்து எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் அதிமுகவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்காதீர்கள் அப்படின்றது தான் போயிருக்கார். திமுகவுக்கு அழுத்தம் கொடுங்கன்னு சொல்கிறத விட அதிமுக அழுத்தம் கொடுக்காதீர்கள்னு. என்ன அதிமுக அழுத்தம் என்ன? அப்படி என்ன சொன்னாரோ, ஐயா நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறீங்களே, எடப்பாடி சேர்த்துங்க, சாரி சசிகலா சேர்த்துக்கங்க, டிடிவி சேர்த்துங்க, ஓபியை சேர்த்துக்கங்க அப்படின்னு ப்ரெஷர் பண்ணுறீங்க. நடுவில் செங்கோட்டையனை வேறு கிளப்பி விடுறீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு தெரியும். இந்த வாட்டி எடப்பாடி கொஞ்சம் ஃப்ராங்காக பேசிட்டார் அமித்ஷாட்ட. அந்த பயந்து கூனி குறுகி அதெல்லாம் இல்லை, பேசிட்டாலும் எங்கள் கட்சியில் வந்து நான் தான் தலைவர்னு முடிவாயிடுச்சு. என்னோட தலைமையை மதிக்காதவங்களை ஒரு கேள்வி கேட்டாராம், பாஜகவில் இந்த மாதிரி நடந்ததுன்னா ஒருத்தர் கட்சியை தலைமையை துரோகம் பண்ணிட்டு வெளில போனான்னா நீங்கள் எடுத்துப்பீங்களா? அருண் ஷோரியை எடுத்துட்டீங்களா?
அந்த மாதிரி யஷ்வந்த் சின்ஹா எடுத்துட்டிங்களா? கட்சிக்கு துரோகம் பண்ணவங்கள இன்னதான் பாஜக தேசிய கட்சியாக இருந்தால் கூட, ஆல் இண்டியா லெவலில் போட்டி போட்டால் கூட, உங்கள் கட்சியில் யார் உங்களுக்கு விசுவாசமாக இல்லையோ சத்ருகன் சின்ஹா இன்னைக்கு நீங்கள் அந்த மாதிரி எங்கள் கட்சியில் எங்களுக்கு உரிமையெல்லாம் நீங்கள் வந்து ப்ரெஷர் போட்டிங்கன்னா எங்களால் எப்படி செயல்பட முடியும்? இவங்களால் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. செங்கோட்டையன் வந்து அவர் மற்ற தான் ஜெயிக்க முடியும், 50 பேர் ஜெயிக்க வச்சு காட்ட முடியாது. அதே கொங்குப்பேட்டில் எஸ்பி வேலுமணியால் 30 பேர் ஜெயிக்க வைக்க முடியும். சேலத்து நாமக்கல்ல வந்து தங்கமணியால் ஜெயிக்க வைக்க முடியும். அந்த மாதிரி தலைவர் போனால் தான் நீங்கள் பயப்படணும். அதனால் தயவுசெய்து எங்கள் கட்சி விவகாரத்தை தலையிட உங்களுக்கு என்ன வேணும் அந்த சீட் நாங்கள் ஜெயிக்க வச்சு காட்டுறோம். அவ்வளோதான். 60 நான் அமித்ஷா 60 தர முடியாதுங்க. 30-35 மேலே கிட்ட பேசிக்கிட்டு 40 வரும் போல இருக்கு. 40 பேர் 35 பேரால் போய் ஜெயிக்க வச்சு காட்டுறோம். ஆனால் எனக்கு மத்திய அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. நீ வெறும் ரைட் அந்த பாயிண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காரு. டிஎம்கே மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு திமுக காரனே காலத்தை தூக்கி விட்டுக்கிறான். 5 வருஷமாக ஆட்சி பண்ணீங்க டெல்லியில், நாங்கள் முடிச்சிட்டையா, இன்னும் நடவடிக்கை எடுத்தீங்க எங்கள் மேலே. ஊழல் நீங்கள், எஜுகேஷனில் ஊழல் நீங்கள், நீர்வளத்துறையில் ஊழல் நீங்கள், அது செந்தில் பாலாஜி பழைய கேஸ், ஏடிஎம்கே கேஸ். என்ன பண்ண முடிஞ்சதுன்னு கேட்குறான். எங்களால் மூஞ்சி வச்சுட்டு இப்போ கேட்க முடியல. நீங்கள் சொல்லலாம் ஊழல் வந்து விஷயமே கிடையாதுன்னு, நீங்கள் மட்டும் ஊழல்னு பேசிட்டு போகிறீங்க. அமித்ஷா சென்னைக்கு வரும்போதெல்லாம் ஊழல் ஆட்சியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அவன் கேட்குறான், கட்சிக்காரன் என்னத்த பண்ணுறேன், ஊழல் ஆட்சியை ஒழிக்கிறான் சொல்லிட்டு போட்டார். இவ்வளோதானே கதை கந்தலாக போச்சா? சும்மா வாய் உதார் விட்றீங்களா? உதார் பேர் வழியா பாஜக அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்க பயப்படுறீங்க? என்ன நிர்பந்தம் உங்களுக்கு? திமுக மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன நிர்பந்தம்? தேர்தல் முன்னாடி 1 வாரம் முன்னாடி தான் எடுப்பீங்களா? இல்லை அதுக்கு உண்டான முயற்சிகளை இப்போ பண்ணுவீங்களா? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து கனிமொழியோடையும் சபரீசனோடையும் எல்லாரோடையும் க்ளோஸாக தான் இருக்கீங்க. டிஎம்கேவும் பாஜகவும் க்ளோஸாக இருக்குது. வைகோ பையனும் க்ளோஸாக தான் இருக்கான். ஸோ ஒரு பக்கம் நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்க, ஒரு பக்கம் இங்கே வந்து எங்களை ஊசி பேத்தி விட்டு டிஎம்கே திட்டு போகிறீங்க. எதில் நாங்கள் எடுத்துக்கிறது? எந்த கேட்டகரியில் எடுத்துக்கிறது? எங்கள் கட்சி விவகாரத்தில் தயவுசெய்து தலையிடாதீங்க. உங்களுக்கு வேணுங்கிறது நாங்கள் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும். ஆனால் நீங்கள் நிர்பந்தம் எங்கள் மேலே எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. இல்லை நீங்கள் விஜய் கட்சியில் போகிறதா கேள்விப்பட்டோம் அப்படின்னார் அமித்ஷா. அவர் சொன்ன எடப்பாடி சொன்னாலும் நாங்கள் ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்குலேருந்து மீற மாட்டோம். அன்றில் நீங்கள் எங்களை வெளியில் அமைச்சால் வழிய நாங்கள் வெளியில் போக மாட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ், ஒரு இடம், ஒரு ஸ்பேஸ் ஒன்று வேணும். எங்களுக்கு சுதந்திரமாக செயல்படுத்தி எங்களுக்கு வேணும். இப்போ கட்சிக்காரனே சொல்கிறான், எப்படிங்க நம்ம வந்து பாஜகவை ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்குறான். சொன்னான் எடப்பாடி, எங்கள் கட்சிக்காரன் கேட்குறான், எப்படி நீங்கள் அமித்ஷா ஹேண்டில் பண்ண போகிறீங்க, எப்படி மோடி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? அவன் என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? எப்படி ஸ்டாலின் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, எப்படி உதயநிதி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, எப்படி விஜய் ஹேண்டில் பண்ண போகிறீங்க? அப்படி கேட்க வேண்டிய இடத்துல இருக்க கட்சிக்காரன் எப்படி நீங்கள் அமித்ஷா ஹேண்டில் இருக்க போகிறீங்கன்னு கேட்குறான். நான் என்னத்தான் பதில் சொல்கிறது? அந்த மாதிரி நிலைமையில் கொண்டு எங்களை விட்டீங்களே, நியாயமாக இருக்க யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க. எங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து அது பண்ணுவேன், ரெய்டு பண்ணுவேன், இடி பண்ணுவேன், அது பண்ணுவேன்றீங்க. அங்கே வந்து உண்மையான யார் மேலே தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு ஓட்டை விட்டீங்க. சரி, இத்தனை நாள் அண்ணாமலை இருந்தார், எல்லாம் பண்ணார், இப்போ சத்தமே காணும் 6 மாதமா. பாஜக திமுக எடுத்து குரலே கொடுக்கறது இல்லை. ஏன்னா தமிழக பாஜக தெரிஞ்சு போச்சு டெல்லி பாஜக திமுக மேலே சாஃப்டாக இருக்குதுன்னு. அதனால தமிழக பாஜக சைலண்ட் ஆகிடுச்சு. அண்ணாமலை இருந்த வரைக்கும் ஏதோ கத்தி பண்ணி சாட்டை அடிச்சு ஏதோ பண்ணி ஏதோ பண்ணியிருந்தார். அதுவும் இல்லாமல் போச்சு. இப்போ எப்படி நான் எதை நம்பி நான் கூட்டணி வைப்பேன்? பாஜகன்னு ஒரு கட்சி ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் அதுக்கு அண்ணாமலை திருப்பி கூட்டுவாங்கலாம் நான் சொல்ல தயாராக இல்லை. அது உங்கள் விஷயம், அதிலெல்லாம் நாங்கள் உள்ளே போக மாட்டோம். உங்கள் கட்சி விவகாரத்தை என்றைக்கு தெரியல. நீங்கள் யார் தலைவரை வச்சாலும் நான் பேச்சுவார்த்தை நடத்தேன். நயனார் இருந்தாலும் சரி, நயனார் யார் இருந்தாலும் எங்களுக்கு ப்ராப்ளம். அண்ணாமலே இருந்திருந்தால் கூட எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அண்ணாமலை மேலே எங்களுக்கு வருத்தம் இருந்தது, அது இல்லைன்னு சொல்ல. அண்ணாமலை எங்கள் தலைவரில் பேசுனதெல்லாம் வருத்தம் இருந்தது. கொஞ்சம் எங்களுக்குள்ளே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, வாஸ்தவம் தான். இப்போ அதை கிளியர் பண்ணிட்டார். அடுத்த முதலமைச்சர் எடப்பாடின்னு சொல்லிட்டார். சரி, அந்த சாப்டர் முடிஞ்சு போன சாப்டர். அண்ணாமலை பற்றி பேசணும். நயினார் நாகேந்திரன் கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணுறார்? ஒன்றுமே பண்ணல. திருப்பி நோட்டா கீழே போச்சுன்னா நீங்கள் கூட்டணி வச்சுக்கோன்னு சொல்லலாம். நஷ்டம் எங்களுக்கு தான். நான் உங்களுக்கு கொடுத்த 60 சீட்டு 50 சீட்டில் நீங்கள் ஜெயிக்கலைன்னா
நாங்கள் போட்டி போடுற 170 சீட்டில் 170 வந்துடுமான்னு எங்களுக்கு வராது. 170 போட்டி போட்டு 170 ஜெயிக்க போகிறது ரொம்ப கஷ்டம். திமுக வேறு இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் தமிழக பாஜகவை நீங்கள் என்னைக்கு பலப்படுத்துகிறீங்களோ அப்போ தான் இந்த கூட்டணி ஜெயிக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கணும்னா நீங்கள் சொல்கிறீங்க அதிமுகவை ஸ்ட்ரெங்தன் பண்ணுன்றீங்க, நான் சொல்கிறேன் பாஜகவை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. எப்படி போட்டார் பாருங்க வார்த்தை, ஆட்சி டக்கு டக்கு டக்குன்னு ஆட்சி. இந்த வாட்டி எடப்பாடி கூனி குறுகி அப்படின்லாம் பண்ணல, தைரியமாக உட்காந்து நேர் பேசலாம். பாத்தில் 2ல் 1 இது முடிச்சாவணி. இது இனிமேல் இந்த சாப்டர் தொடரக்கூடாது, இந்த சாப்டர் இனிமேல் தொடரக்கூடாது, இன்னையோட ஒரு முடிவு காண போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனேன் தம்பி திரட்ட உள்ளார். இன்றைக்கி 2ல் 1 பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு. அப்போ சொன்னாலும் நீங்கள் பாஜகவை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு வழியை விட்டுட்டு அங்கே யூனிட்டி கிடையாது. அங்கே ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. கேபி ராமலிங்கம் அண்ணாமலை திட்டுறாரு, இன்னொருத்தர பிஜேபிக்காரெல்லாம் சேர்ந்து அண்ணாமலை திட்டுறான். இன்னும் ஒற்றுமை இருக்குது உங்ககிட்ட. அப்புறம் எங்ககிட்ட நீங்கள் சசிகலா சேர்த்துக்கங்க, ஓபிஎஸ் சேர்த்துக்கங்க, டிடிவி சேர்த்துக்கன்னு எங்களை சொல்கிறீங்க. அரசியல்லாம் இப்படி தான் இருக்குது, உங்களுக்கு தெரியாத அரசியலே கிடையாது. நீங்கள் குஜராத் அரசியல் பண்ணியிருக்கீங்க. ஆகவே தயவுசெய்து எங்களை கம்பல் பண்ணாது. நாங்கள் சின்சியராக உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்குறோம். கூட்டணி நல்லபடியாக நாங்கள் நடத்தி போகிறோம். நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டீங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். அது சொன்னால் நான் நம்புகிறேன், உங்கள் வார்த்தையை நான் நம்புகிறேன். ஜெயிச்சா நான் தான் முதலமைச்சர்னு சொன்னீங்க, நான் நம்புகிறேன். பாஜகவுக்கு ஒரு ரோல் கொடுன்னு சொல்கிறீங்க, அதையும் நாங்கள் ஒத்துக்கிறோம். அது என்னங்கிறது ஜெயிச்ச அப்புறம் உட்காந்து பேசுவோம். இப்போயே எடுத்த உடனே முடிவு பண்ணி பேச வேணாம். அதுக்கு எடப்பாடி சொன்னாராம், பாஜகவை வச்சுக்கிறதுனால சில லாபங்கள் இருக்குது, வச்சுக்காதனால சில நஷ்டங்கள் இருக்குது. வச்சுக்கிறதுனால சில நஷ்டங்களை தவிர்க்கிறதுக்கு இப்போது கூட்டணி பற்றி கூட்டணி அமைச்சரவைன்னு பேச வேணாம். ஏன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க, பாஜக தான் வர போகிறான், நம்ம எதுக்கு அதிமுக ஓட்டு போடணும்? இல்லை, அவங்களே 31 சொல்லிட்டு போயிட்டாங்களா எங்களுக்கு இது பாஜக. இல்லை, அதான் சொல்கிறேன். அப்போ எதுக்கு நாங்கள் அதிமுக ஓட்டு போடணும்? பாஜகவோட பி டீம் துணை முதலமைச்சர் பாஜக கொடுக்க போகிறாங்கன்னா அப்போ பாஜக ஆட்சி தான் நடக்க போகுதுன்னு வர ஓட்டும் வராது. பாஜக துணை முதலமைச்சர் இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணால் டிஎம்கே எப்படி ப்ரபகண்டா பண்ணால் பாஜக அரசாங்கம் அடுத்த வாட்டி வருது, போடுங்க எல்லாம் இலை குத்துங்க, இலை குத்துற இலையெல்லாம் எல்லாம் பாஜகவுக்கு போகுது அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவாங்க. அதிமுக அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுக ஒரு பலம் பொருந்திய கட்சி, திராவிட கட்சி, ஜெயலலிதா எம்ஜிஆர் வளர்த்த கட்சி. நம்ம ஜெயிச்சு வந்துடும். நாம் முதலமைச்சர் ஆனால் விட்டு உங்கள் கூட உட்காந்து பேசுவோம். அப்போ துணை முதலமைச்சரோ கூட்டணி ஆட்சி, ஏன்னா அப்போ நம்ம ஜெயிச்சாச்சு. இனிமேல் திருப்பி ஒன்று பேக்கிங் கோயிங் 5 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்ன ப்ராபகண்டா பண்ணாலும், அதிமுக என்ன ப்ராபகண்டா பண்ணாலும், பாஜக பி டீம்னு சொன்னாலும், பாஜக 2ன்னு சொன்னாலும் நமக்கு கவலை இல்லை, நம்ம ஆட்சியில் வந்துட்டோம். ஸோ ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவை எப்படி மரியாதை பண்ணணுன்னு பற்றி பேசுவோம். இப்போ அதை பற்றி பேசுறது டூ ஏர்லி. இப்போ பேசுனா பாதகம் கூட்டணிக்கு தான். க்ளீனாக டிஎம்கே சொல்லிடும், பாஜக ஆட்சிக்கு ஓட்டு போடுங்க, நல்லா ஓட்டு போடுங்க பாஜக ஆட்சிக்கு. ஏழைக்கு போட்டால் பாஜக போடுற மாதிரி துணை முதலமைச்சர் அடுத்து அவர் முதலமைச்சராக்கி எடப்பாடி வீட்டுக்கு அமைச்சிருவாங்க. பாஜக முதலமைச்சர் வரணுமா? ஆல்ரெடி நிர்மலா சீதாராமன் ரேஸில் இருக்காங்க, அவங்க அந்த லாங்கிளில் போயிடுவாங்க, ஒரு பிராமின் சீஃப் மினிஸ்டராக வராங்கன்னு. ஸோ இதெல்லாம் வேண்டாம், நம்ம கூட்டணி ஜெயிக்கணும். அந்த கூட்டணி ஜெயிச்சு வெற்றி பெற்று முதலமைச்சரானட்டு உட்காந்து பேசுவோம். நான் எங்கே போட போகிறேன், நீங்கள் எங்கே போட போகிறீங்க, உங்கள் பேச்சை மீறி நாங்கள் கவர்மெண்ட் நடத்த முடியுமா? என்னதான் அதிமுக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் கூட மத்திய அரசாங்க தெய்வங்களுக்கு வேணும், நிதிக்கோ எல்லாத்துக்கும் உதவிக்கு எல்லாம் மத்திய அரசாங்கம் வேணும். நாங்கள் டிஎம்கே மாதிரி கோச்சிட்டு போக மாட்டோம், சண்டை போட மாட்டோம். நீங்கள் அந்த கடந்த 4 ஆண்டு காலம் நான் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்பொழுது உங்கள் பேச்சு கேட்டனா இல்லையா? உங்களை மீறி எதாவது பண்ணமா? இப்போ அதே மாதிரி பண்ணலாம். அப்போ என்னன்னா உங்களுக்கு எம்எல்ஏ இல்லை, அதனால் கூட்டணி பற்றி பேச முடியல. இப்போ எம்எல்ஏ வந்தாச்சு, உட்காந்து பேசலாம். ஸோ தயவு செய்து இந்த சமயத்தில் போய் நீங்கள் கூட்டணி ஆட்சி, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பாஜக, முதலமைச்சர் பாஜக அப்படின்ற பேச்சு பேசுனீங்கன்னா சேதாரம் கூட்டணிக்கு தான். அப்புறம் உங்கள் இஷ்டம், உங்கள் முடிவு அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டார். அவரும் ஐயோ அமித்ஷாவே ஆடி போயிட்டாராம். இன்னும் இந்த மனுஷன் இப்படிலாம் பேசுகிறாரு, இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு, கூட இருந்தாலும் ஆடி போயிட்டாங்க. கொஞ்சம் 2 பேர் தனியாக பேசினாங்க. அப்புறம் முதல்ல டெலிகேஷனோட போனார், எம்பியோடலாம், அப்புறம் எல்லா வழியில் உள்ள தனியாக பேசினார். அந்த தனியாக பேசுனதில் அவர் பகிர்ந்த விஷயங்கள் எனக்கு கிடச்சிது. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. அதே நேரத்தில் சார் இவ்வளோ பிரச்சனையை அவர் அங்கே போய் எடுத்து வச்சிருக்கிறாரு. அமித்ஷா கிட்டே ஓப்பனாக சொல்கிறார், இங்கே கள நிலவரம் இதுதான், நீங்கள் தேவையில்லாமல் கெடுத்துறாதீங்க, இதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. நீங்கள் சொன்ன கருத்துக்கு எடுத்துட்டாலும்
அதாவது டிடிவி தினகரன் பன்னீர்செல்வம் நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் சேர்த்துக்கிறேன்னு எங்களுக்கு ரூல்ஸ் போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் சேம் டைம் இங்கே வந்து அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரனும் ஒன்றிணையும் தான் வெற்றி பெறும் இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்களே. அமித்ஷாவும் மோடியோ கிளியர் கட்டாக பதில் கொடுக்கல. அந்த ரிப்ளைக்கு இவங்க வெயிட்டிங். இவங்க அண்ணா இவர் பழனிசாமி அமித்ஷாட்ட பேசிட்டு அப்புறம் அங்கிருந்து அதுக்கப்புறம் மோடி கிட்ட போய் அமித்ஷா டிஸ்கஸ் மோடியோட பிறந்தநாள் விழாவில் பிஸியா இருந்துட்டார். இனிமே தான் டிஸ்கஸ் பண்ணுவார். அங்கிருந்து அடுத்த தகவல் எடுத்த உடனே தமிழ்நாடை பத்தியே பேசுறது மட்டுமே மோடி அமித்ஷாக்கு வேலை இல்லை. தமிழ்நாடு ஒன்னத்து மாநிலம், அவ்வளோதான். அதை பற்றியே டெய்லி பேச முடியாது. எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ போய் பேசி, ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ப்ரீஃப் பண்ணாமல் இருக்க மாட்டார் அமித்ஷா. பிரைம் மினிஸ்டர் கேட்பார் என்ன நடந்தது இப்போ எடப்பாடி மீட்டிங்கில், அப்போ சொல்லி பண்ணுவாங்க. அது வரைக்கும் தமிழ்நாடு பாஜக என்ன முடிவு எடுக்கும் அவங்களுக்கே தெரியலையே. இப்போ தமிழ்நாடு பாஜக வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறதுக்கு காரணம் மத்திய பாஜக குழப்பமாக இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியல, தலைவரும் போடல, லீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. தமிழக பாஜகவை வழி நடத்தணும் இல்லை, போர் வீரர்களை வழி நடத்த ஒரு தளபதி ஒன்றும் இல்லை. அந்த தளபதியை டெல்லியில் மிஸ்ஸிங்க. நட்டா ஆக்டிங்காக தான் இருக்கார். நட்டாவுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டை பற்றி அவ்வளோ தெரியாது. அமித்ஷாவுக்கு புரிதலை விட நட்டாவுக்கு புரிதல் கம்மி. என்னதான் வந்துட்டு போனால் கூட அவர் ரொம்ப சாஃப்ட் மேன். அவர் அந்த ஊர் பக்கம் பார்த்து இமாச்சல் பக்கம் பார்த்துப்பார். ஸோ தமிழக தலைவர்கள் குழப்பத்திற்கு காரணம் மத்திய பாஜக நடவடிக்கை எடுக்காம தூங்குறது தான் காரணம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி.